நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. அந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காரு. He is the authority of all the apartment houses. கிட்டத்தட்ட செக்யூரிட்டி மாதிரி வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ள வந்து, இனிமே நீங்க உங்க வீட்டை கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கு இந்த புத்தம் புதிய ஒரு துடப்பத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை யூஸ் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்க சொல்றீங்க, இல்ல எங்களுக்கு அந்த துடப்பத்து மேலாம் ஈடுபாடு இல்லை, எங்ககிட்ட ஏற்கனவே ஒரு துடப்பம் இருக்கு, நாங்க பரம்பரையா யூஸ் பண்ற ஒரு துடப்பம் ஒண்ணு இருக்கு, அதுவே எங்களுக்கு போதுமானதா இருக்கு, வீடு சுத்தமாவும் இருக்கு, அதனால இந்த துடப்பம் எங்களுக்கு வேணாம்னு சொல்றீங்க. இல்ல நீங்க இதை பெருக்க கூட வேணாம், சும்மா ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க, தேவைன்னா எடுத்து பெருக்கிக்கோங்க, கம்பல்சரியா அதை நீங்க பெருக்கணும்னு அவசியம் இல்ல, தேவைப்படும் போது பெருக்கிக்கோங்கன்னு கொடுக்குறாரு. மறுபடியும் நீங்க மறுக்கிறீங்க வேணாம்னு சொல்லி. இந்த துடப்பத்துல பெருக்கினீங்கன்னா வீடு இன்னும் சுத்தமாகும், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வீடு பளிச்சுன்னு ஆயிடும் அப்படின்னு ஹார்பிக் விக்க வந்து அப்பாஸ் மாதிரி பேசிட்டே இருக்காரு. இதுதான் டெவலப்மெண்ட். அடுத்ததான் நீங்க இதை நோக்கி தான் வந்தாகணும், அதனால இதை நான் இப்பயே உங்ககிட்ட தரேன், நீங்க வச்சுக்கோங்க கொடுக்குறாரு. ஆனா உங்ககிட்ட இன்னொரு துடப்பமும் இருக்கு. என்னதுன்னா ஆட்டோமேட்டிக் ஃப்ளோர் கிளீனர். அந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் கிளீனரையும் நீங்க வச்சிருக்கீங்க. அவர் டெவலப்மெண்ட்னு சொன்னதுனால நீங்க மறுபடியும் இந்த ஃப்ளோர் கிளீனரை கொண்டு போய் காமிச்சு, இங்க பாருங்க, இந்த துடப்பத்தை விட அட்வான்ஸான அடுத்த கட்ட துடைக்கும் கருவி எங்ககிட்ட பாரம்பரியமான விஷயமும் இருக்கு, இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இருக்கு, இது போக உங்க துடப்பம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேக்குறீங்க. அப்பயும் அவர் விடுறதா இல்ல. இதை வாங்கி நீங்க வச்சுக்கிறது மூலமா உங்களுக்கும் எனக்கும் ஒரு இணைப்பு ஏற்படும், ஒரு லிங்க் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கும் எனக்கும் இணைப்பு ஏற்பட்டு என்ன நடக்க போகுது, எனக்கு வீடு சுத்தமாவதுதான் முக்கியம், அதுக்கான எல்லாமே என்கிட்ட இருக்கு, நீங்க உங்க துடப்பத்தை எடுத்துட்டு கிளம்புங்கிறீங்க. ஆனா அவர் போகவே இல்லை. சரி போய் தொலைது, இதை வாங்கி ஓரமா வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் முடியாது. ஏன்னா இதே மாதிரி துடப்பத்தை அவர் மேல் வீட்டுல இருக்கிற இன்னொரு ஃபேமிலிக்கு கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு துடப்பத்தை கொடுத்துட்டோங்கிற உரிமையில நேரா உள்ள வந்து கிச்சன் எல்லாம் கிளீனா இருக்கா, ஹால் கிளீனா இருக்கா, பெட்ரூம் கிளீனா இருக்கான்னு வீட்டுல இருக்கிற எல்லா ரூம்குள்ளேயும் நுழைஞ்சு பார்க்கிற அளவுக்கு ஒரு உரிமையை அவர் எடுத்துக்கிறார். ஒன்லி பிகாஸ் அவருடைய துடப்பம் உள்ள இருக்கு அப்படிங்கறதுனால. இன்னும் சொல்ல போனா நீங்க என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதையும் முடிவு பண்ற இடத்துக்கு அந்த செக்ரட்டரி வந்துட்டாரு அந்த மேல் வீட்டுல. சரி, நம்ம வீட்டு சுத்தத்தை பத்தி நம்ம அபார்ட்மெண்ட் செக்ரட்டரிக்கு இவ்வளவு அக்கறையா இருக்கே, சரி அவரோட வீட்டுல எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு போய் எட்டி பார்த்தா கிச்சன்ல இருந்து ஹால் வரைக்கும் கண்ட இடத்துல துப்பி வச்சிருக்காங்க. இது போக போன வாரம் கும்பலா கிளம்பி போய் எங்கேயோ முங்கி எந்திரிச்சு வந்து குடும்பத்தோட நாரி போய் உக்காந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறவன் ஒரு துடப்பத்தை தூக்கிட்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல நின்று வாங்கிக்கோன்னு டார்ச்சர் பண்ணா அடுத்த வாட்டி அவங்ககிட்ட இருக்க துடப்பத்தை வாங்கி அவனே அடிச்சு துரத்தி விட்டாங்க.